என்ன இன்னைக்கு ட்ராயருக்குள்ளே என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறீங்களா? ஸோ ஆக்சுவலி ஃபுல்லாக நான் வந்து கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டில் நான் யூஸ் பண்ணி காலி பண்ணதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் பெஸ்ட்டான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது நான் யூஸ் பண்ணதில் நான் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப காஸ்ட்லியான ப்ராடக்ட்டு ரொம்ப அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ண மாட்டேன். அதே மாதிரி ரொம்ப சொல்கிறது அதுக்கு ரொம்ப லோ ப்ரைஸில் அப்படின்னும் நான் ட்ரை பண்ண மாட்டேன். ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ரைஸும் ரீசனபிளாக இருக்கணும், குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், நம்ம ஃபேஸ்க்கும் எதுவுமே ஆகக்கூடாது. அந்த மாதிரி தான் வந்து ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பார்த்து வாங்குவேன். அதில் எனக்கு மாய்ஸ்சரைசர்னு சொன்னால் என்னோடய ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து பெஸ்ட்டான மாய்ஸ்சரைசர் அப்படின்னா, ஏன்னா என்னோடய ட்ரை ஸ்கின் அப்படின்னா என்கிட்ட தாராளமாக நீங்கள் கேட்கலாம். மற்றதை பற்றி எனக்கு ஐடியா கிடையாது. நான் சின்ன வயசுலேருந்தே ட்ரை பண்ணது வந்து இந்த ப்ராடக்ட். இது எனக்கு தெரிஞ்சு நான் 1 இயர்லேருந்து டே 1 ஆமாம் 1 இயர் கரெக்டு, ஒரு 5 மந்த்ஸ்லேருந்தே எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இந்த ப்ராடக்டோட ப்ரைஸிங் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் 290 MRP. இது எவ்வளோ பேருக்கு தெரியும்னு சொல்லுங்கள். மாய்ஸ்சரைஸ் இது வந்து ஃபார்மசியில் தான் அப்போல்லாம் கிடைக்கும். ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ரை ஸ்கின் வந்து இருந்தது கையிலலாம், ஃபேஸை விட இந்த கையில் மட்டும் இந்த இடத்துல பர்டிகுலராக இந்த இடத்துல மட்டும் ட்ரை ஸ்கின் இருக்கும். இங்கேயும் சரி இங்கெல்லாம் விட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால் வந்து இப்போ டாக்டர் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணது இந்த மாதிரி க்ரீம் எடுத்து தடவாங்க. இது வந்து விட்டமின் டெஃபிஷியன்சினால் வரலாம், நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது குழந்தைக்கு சில விட்டமின்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ட்ரை ஸ்கின் நிறைய ஃபேஸ் பண்ணேன். பட் இந்த க்ரீம் வந்து நான் சூஸ் பண்ணி வாங்குவேன். சூப்பராக இருக்கும். இது ஹோல் டே ஒரு வாட்டி தடவினா போகிறோம். நல்லா வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ரொம்ப ட்ராயர்ஸ் தான் அலச போகிறோம். ஸோ இந்த 2 ஸ்டாக் இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசருக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது சூப்பராக இருக்குங்க. இது வந்து இது எதுவுமே ஸ்பான்சர் கிடையாது, வேறு லெவல் இந்த ப்ராடக்ட்டு. இது ஆல்மோஸ்ட் இது காலி, நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இதுவுமே என்கிட்ட வந்து ஸ்டாக் இன்னொன்று இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்போவுமே 2 வச்சுருப்பேன். அண்டு இது வந்து சன்ஸ்க்ரீன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யூரிஹெச், இன்னொன்று வந்து டர்மாகோ. இது 2மே சூப்பராக இருக்குது. ஒன்று வந்து ஜெல் பேஸில் இருக்கும், இன்னொன்று வந்து அந்த க்ரீமி பேஸில் இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கும் சரி எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை பண்ணேன். எஸ், திஸ் இஸ் ஆல்சோ ஓகே. இது வந்து ஸ்கின் டிக்கோட பாடி மாய்ஸ்சரைசர் SPF 30. இது வந்து என்னோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபவுண்டேஷன் வந்து நார்ஸோடது. இது வந்து நல்லா இருக்குது. இந்த கோட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்ற டவுட் மட்டும் இருக்குது எனக்கு. இதுக்கு முன்னாடி மேக் ஒன்று ட்ரை பண்ணியிருந்தேன். இது எனக்கு ஸ்கின்னுக்கு கொஞ்சம் நல்லா மேட்ச் ஆச்சு. பட் இது வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது. இது வந்து என்னோட ஒரு 2 ஷேடு வந்து அதிகமோ அப்படின்னு தோணுது. எஸ், யூ கேன் சி. இதெல்லாம் இருங்க, நான் வந்து கேமரா எடுத்து காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன செஸ்ட் ஆஃப் ஆர்கனைசர் இருந்தது. இந்த 2 ஆர்கனைசர். ஸோ இது வந்து பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இந்த ஆர்கனைசர் வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. பட் இதுலேயே வந்து என்னென்னா ஒரு சைட் ஃபுல்லாக வந்து என்னோடய டாட்டருக்கு கொடுத்துட்டேன். இந்த சைடு வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஸோ என்னோடய திங்ஸ் மட்டும் இதில் இருக்கும். நான் இதில் என்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடுறேன். ஸோ இதில் மோஸ்ட்லி ரொம்ப பெருசாக அப்படிலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது என்னோட நான் சொன்னேன் இல்லையா 2 மாய்ஸ்சரைஸு, சில ப்ரெஷ்ஷு, அப்புறம் மேட் லிப்ஸ்டிக், அப்புறம் மஸ்காரா. இது வந்து ஃப்ரம் த மார்ஸ். இது சூப்பராக இருக்குங்க. இது சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் வந்து ப்ரைமர், அப்புறம் மாய்ஸ்சரைசர், அப்புறம் சில கிளிப்ஸு. இது எங்கள் மம்மிக்கு, அதனால் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒன்று எப்போவும் வாங்கி வச்சுடுவேன். அண்டு நிவியா. அப்புறம் எனக்கு இந்த ஸ்டோன் போட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரம் சீசோல்னு நினைக்கிறேன். எஸ், இது என்னென்னா ஒரு ஸ்க்ரப். இது ஆக்சுவலாக சூப்பராக நல்லா டீடான் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக நல்லா ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். நான் வந்து நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராடக்ட். இதில் நான் ஃபேஷியல் கூட ஆல்ரெடி ட்ரை பண்ணேன். பார்லர் போனீங்கன்னா பர்டிகுலராக அந்த ப்ராடக்ட்டில் வந்து சில பேர் வச்சுருப்பாங்க. அது நல்லா இருந்தது. இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டாட் அண்ட் கீயோடது இந்த நைட் ரிப்பேர் க்ரீம். ஸோ இது மாதிரி தான் சில திங்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிளிப்ஸ். ஸோ இதில் இயரிங்ஸ், அப்புறம் பட்டன்ஸ், இந்த கோல்ட் ஜுவல்லரியில் போடுறோன்னா பட்டன். அண்ட் இதில் வந்து இதில் ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாக ஜுவல்லரிஸ் தான் வச்சுருக்கேன். ஒரு நெக்லஸ்ஸு, அப்புறம்
some kind of pendant, அப்புறம் கொஞ்சம் இயரிங்ஸு வேறு உங்களுக்கு நான் காட்டுறேன். திஸ் இஸ் மை ஃபேவரட் ட்ராயர். மோஸ்ட் ஆஃப் த பேங்கிள்ஸ் நான் நிறைய வச்சுக்க மாட்டேன், பட் லிமிட்டடாக வரக்கூடிய சில பேங்கிள்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் கோல்டு பேங்கிள் மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸ் பேங்கிள்ஸு, இந்த ஹேண்ட்மேட் பேங்கிள்ஸு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி பேங்கிள்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இந்த ட்ராயரில் வச்சுருக்கேன். அரேஞ்ச் பண்ணணும். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் வந்து வைக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு ஜிமிக்கி தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் வந்து இது எதுவுமே நான் இன்னும் விட்டு வச்சுருக்கேன். ஃபுல்லாக வந்து ஜிமிக்கி, அப்புறம் வேறு ஏதாவது இந்த செயின்ஸு அந்த மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு, அப்புறம் வாட்சஸ், இதுதான் வந்து இந்த ட்ராயரில் அடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். தென் வந்து ஹேருக்கு மோஸ்ட்லி நான் ஸ்பெண்ட் பண்ணுற ஒரே ப்ராடக்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டு தான். இது வந்து சூப்பராக இருக்கும். ஆல்மோஸ்ட் இதுவும் காலி. நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட்லி நான் காலி ஆகிற டப்பா தான் காட்ட போகிறேன். அதை நான் யூஸ் பண்ணி என்னென்ன காலி பண்ணேன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ப்ரீ வாஷ் தான். இது நீங்கள் வந்து ஹேரை வந்து வெட் பண்ணிவிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes முன்னாடி லைட்டாக வந்து வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சிங்கன்னா எவ்வளோ ட்ரைனஸ் இருந்தாலும் நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இப்படி ஒரு ஹேர் மாஸ்க். இது வந்து ஆல்மோஸ்ட் எப்போவுமே காலி ஆகிடும். இப்போ கூட பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து இட்ஸ் மை ஃபேவரட் ப்ராடக்ட். அண்ட் இது வந்து ரொம்ப 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 பிடிச்சி போச்சு இந்த பிராண்டு. இதில் வந்து எல்லா ப்ராடக்ட்டுமே ட்ரை பண்ணலான் இருக்கேன். இதுவும் அகைன் நோ ஸ்பான்சருங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. நாட் ஹேபிட்டோட இந்த தாசா புட்டி ஹேர் ஆயில் நீம் பிரிங்ராஜ் சூப்பராக இருக்கும். இதோட ஸ்மெல் வேறு லெவல். அதே மாதிரி இந்த ஹேர் பம்ப் இதுவும் நான் வந்து செகண்ட் டைம் வாங்குகிறேன். இது வந்து இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப்லாம் இருக்குது, எனி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு உங்களுக்கு எது செட் ஆகுதோ, எனி ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இப்போ நான் வேறு இடம் யூஸ் பண்ணுறேன். அது யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் இது மாதிரி இருக்கும். இதுவுமே காலியாக போகுது. இது வந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட எப்படின்னா வாஸ்லின் இருக்கும்ல அது மாதிரி இருக்கும், பட் ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு, ஐ மீன் ஹேர்லாம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வைப்பீங்களா ஹேரை, அப்போ வந்து இந்த மாதிரி அந்த இடத்துல ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக அந்த ட்ரைனஸ் வராமல் இருக்கும். ஏன்னா டேண்ட்ரஃப் போனதுக்கப்புறம் என்ன பார்க்கும், ஸ்கின் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். அண்ட் உங்களுக்கு நான் வந்து ஒரு சூப்பரான விஷயம் காட்ட போகிறேன். அதாவது நீங்கள் என்ன ஸ்கேலில் என்ன ஜுவல்லரி வாங்கினீங்க, ஏதாவது ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அந்த ஹால் வீடியோ ஏன் போட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே என்கிட்ட கேட்பாங்க. நான் மோஸ்ட்லி அந்தளவுக்கு நான் ரொம்ப ஹெவி பர்ச்சேஸரும் கிடையாது. எப்பயாவது ஏதாவது ரொம்ப சேர்த்து வச்சு எந்த டிசைன் ஏதாவது பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப பார்த்து ரொம்ப சேர்த்து வச்சு தான் வாங்குவேன். அது கூட நிறைய வாட்டி யோசிப்பேன். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் கண்டிப்பாக நான் வந்து அந்த வீடியோலேயே சொல்லிவிடுவேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு, இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிச்சிருப்பேன். நான் நிறைய டிசைன்ஸ் அதில் காமிச்சிருப்பேன். மோஸ்ட்லி நான் அடுத்த வாட்டி நானே ஏதாவது ட்ரை பண்ணணும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகிறேன் அப்படின்னா அந்த ஷாப்பில் இருக்காது. ஈவன் நான் ஒரு நெக்ஸ்ட் வீக்கே கால் பண்ணுறேன்னா கூட மோஸ்ட்லி காலி ஆகிடும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நல்லா இருக்க பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நிறைய பேர் லோ பண்ணி வாங்குறீங்க. அதில் நீங்கள் என்ன வாங்கினீங்கன்னு கேட்பீங்க எப்பவுமே. நான் வந்து அதில் நிறையலாம் இல்லை, என்கிட்ட இருக்கிற சிலது மட்டும் நான் காட்டுறேன். ஸோ என்ன ஸ்கேலில் நான் வாங்கின வெரி ஃபஸ்ட்டு ஜிம்கி இதுதான். இந்த ஜிம்கி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கினது. இது என்னோடய ஃபேவரட் ஜிம்கி. ரொம்ப நல்ல ஒரு வெயிட், ஒரு 16 grams இருக்கும்னு நினைக்கிறேன் அரௌண்டு. ஆனால் நல்லா பார்க்க ஒரு 3 pound ஜிம்கி மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதோட ஃபினிஷிங் வந்து இது ஆன்டிக் ஃபினிஷிங். 2022 or 21 எண்டுன்னு நினைக்கிறேன். 21 எண்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினது. ஒரு 2 வாட்டி ஷூட் வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். அப்போ நான் எல்லோ கோல்டு தான் ஷூட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஆன்டிக் ஜும்கா செக்ஷனில் இந்த ஜிம்கி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதை நான் வாங்கினேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா நீங்கள் வச்சு போட்டிங்கன்னா ஒரு குர்த்திக்கு எல்லாத்துக்குமே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய வந்து ஏதாவது நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சேவிங் ஸ்கீமில் அந்த மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போல்லாம் கோல்டு ஜுவல்லரி வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன். பிகாஸ் அந்தளவுக்கு ப்ரைஸ் ஏறிடுச்சு. அதனால் நம்ம வந்து பிளான் பண்ணி சேவ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்குங்க. ஒரு டைமில் வந்து நம்ம ஒரு 20 grams வாங்கணும், 15 grams வாங்கணும், 10 grams வாங்கணும்னா இப்போ வந்து ஒரு 5 grams வாங்கினாலே ஒரு பெரிய டாஸ்க் ஆகிடுச்சு அந்த மாதிரி. அண்ட் இது வந்து நான் ரீசெண்டாக வாங்கின ஒரு ரிங்கு. இது வந்து லக்ஷ்மி ரிங். ஆக்சுவலாக
இதை மாதிரி இருக்கும். ஸோ மகாலட்சுமி ரிங் இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இந்த ரிங்கு. இதுவும் ஆன்டிக்கில் வரும். கிட்டத்தட்ட இந்த ஜிம்கிக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. இது இப்போ தான் வாங்கினேன். 1.5 month இருக்கும்னு நினைக்கிறேன் வாங்கி. 3Dயில் ரொம்ப அழகாக இருக்கும். அந்த லோட்டஸு அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக தெரியும். ரொம்ப ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். ஃப்ரம் NSK. இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து ஐ திங்க் 2023 அப்போ வாங்கினேன். 3D ஆன்டிக்கில். எஸ், ஒரு மகாலட்சுமி, 2 சைடில் ஸ்டோன், அதுக்கப்புறம் இங்கே யானை வந்திருக்கும். இதுக்கு மேட்சிங்காக வந்து அப்போது முகப்பு செயின் அதெல்லாம் காமிச்சிருப்பேன் நான். ஸோ இது மாதிரி வந்திருக்கும். இது சேஃப்டி லாக் கூட வரக்கூடிய கடா. இந்த டிசைன் வந்து காமிக்கும் போது நிறைய முகப்பு செயின், அப்புறம் வந்து ரிங்ஸு, இயரிங்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. ஈவன் பெரிய பெரிய ஹாரம்லாம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த ஒரு கடை வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பராக எலிகண்ட்டாக இருக்கும். அங்கே போனீங்க அப்படின்னா எதை வாங்குறதே தெரியாது, அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அவ்வளோ நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பேன். ஸோ அதில் வாங்கின பேட்டர்ன் தான் இது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சப்போஸ் ஏதாவது நான் வந்து ட்ரை பண்ணுறேன் வாங்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு ஹால் வீடியோவில் நான் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் போட மாட்டேங்கிறீங்க வீடியோன்னுட்டு. நான் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அண்டு இந்த ஹால் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்காங்க லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.